இன்றைய உலக மீனவர் தினத்திலே நாங்கள் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். நாங்கள் முதலிலே கடற்றொழில் அமைச்சரிட்ட கேட்பது, இந்த வடக்கு மாகாணத்திலே இந்திய இழுவைப் படகுகளினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்குரிய நஷ்ட ஈட்டை பெற்றுத்தர வேண்டும். அனுமதியற்ற சட்டவிரோத கடலட்டை பண்ணையையும் அகற்றி எங்களுடைய வடக்கு கடலையும் சுத்தம் செய்து தருவார அனுரகுமார திசாநாயக்கவும் இன்று 6 மாதமாக குடும்பத்தோடு தொடர்பின்றி தமிழ்நாட்டிலே இருந்து தொப்புள் கொடி உறவு பேசுகின்ற தமிழ்நாட்டு ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் ஏன் இந்த வடக்கு கடற்றொழிலாளர்களை இப்படி வஞ்சிக்கின்றார்கள்? உலகத்திலே தடை செய்யப்பட்ட இழுவை மடை படகுகளை ஒருபோதும் இலங்கை கடலிலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் சீன நாட்டிலே சென்று எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உதவியலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வடக்கு கடற்றொழில் சமூகத்தை இந்திய அரசாங்கமே தள்ள எத்தனிக்கின்றது என்ற செய்திதான் இந்த சீன தூதரின் வருகைக்கு பின்பு கடற்றொழில் சமூகம் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றது. இந்திய அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு சிறு சிறு உதவிகளை மட்டும் வழங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய கடல் வளத்தையும் பல பில்லியன் ரூபாய் அள்ளிச் செல்லுகின்றது.